பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். சக்திவேல் கோவமா முத்துவேல் கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே குமார் முத்துவேல் கிட்ட, என்னப்பா நான் தான் சொன்னேன்ல பெரியப்பாவோட போக்கு சரியில்லை, எப்போ பாரு ராஜியை பார்த்துட்டே இருக்காங்க, கதிர் மேலே ஒரு கரிசனம், இது எல்லாமே இருக்கு, இவர் மனசு மாறிடுவாருன்னு நான் சொன்னேன்ல, அதுக்குள்ளவே சொத்தை எழுதி வாங்குங்கப்பான்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தீங்களா அவராகவே கேட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ண முடியும்? பெரியப்பாவோட பேரில் இருக்க சொத்து எல்லாமே அது ராஜு பேருக்கு போயிடுமா பண்ணுறாங்க. டேய், நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கேனா? அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இப்போ போதையில் ஏதோ உளறிட்டு இருக்காரு. அவருடைய மனசில் இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இனி அவரோட பேர்ல இருக்கிற சொத்தை எப்படி வாங்கலான்றதுல மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கணும். தெளிவான அவரை அதை என்ன பேசினாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம இதை மனசுல வச்சுக்கிட்டு அவருடைய பேர்ல இருக்கிற ஒரு சொத்து கூட விடாம அவருடைய பேர்ல இருக்கிறது எல்லாம் உன் பேருக்கு மாத்திக்கிட்டு அவரையும் அவரோட பொண்டாட்டியும் வீட்டை விட்டு நம்ம துரத்திடலாம். அதுக்கப்புறம் அவங்க எங்க போறாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம். என்னப்பா அண்ணன்ற பாசம் எல்லாம் இல்லையா? இருந்ததுடா, கொஞ்சமாவது இருந்தது. இவரை இப்படி ஏமாத்துறோமேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப பொண்ணையும் தங்கச்சியும் ஏத்துக்கணும்னு சொல்லி இவர் முடிவு பண்ணாரோ அப்பவே அண்ணனை பாரு உன்னை பாரு நம்ம ஒட்டு மொத்த சொத்தை இழுத்திட்டு இவரை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு சக்திவேல் முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.